ஹாய் ஹலோ வணக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து கத்தரிக்காய் சம்பலோடு வந்திருக்கிறேன். பொரிச்ச கத்தரிக்காய் சம்பல், நல்ல ஈஸியான டேஸ்டியான ரெசிபி. ஸோ வாங்கோ இந்த கத்தரிக்காய் பொரிச்ச சம்பல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு பிரம்பான பவுல் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து கத்தரிக்காய் இருக்குது, 2 பெரிய கத்தரிக்காய், இல்லாட்டிக்கு 500 கிராம் கத்தரிக்காய் எடுத்து கழுவி போட்டு வெட்டிட்டு உப்பும் மஞ்சளும் சேர்த்து பொரிச்சிட்டு, இந்த பொரிச்ச பிறகு வந்து ஒரு பிளேட்டில் வந்து பரவி தான் போட்டிருக்கேன். அப்போ தான் அந்த எண்ணெய் இழுத்துருக்கும். ஸோ இதில் வந்து 500 கிராம் பொரிச்ச கத்திரிக்காய் இருக்குது. இப்போ இந்த செப்பரேட்டான பவுலில் போடுறேன். இதில் வந்து வெங்காயம் இருக்குது. இதுக்கு நான் சின்ன வெங்காயம் தான் பாவிக்கிறேன். சின்ன வெங்காயம் பாவிச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் ஒரு 25 சின்ன வெங்காயம் எல்லாட்டிக்கு 95 கிராம் வருது எடுத்து வட்டி வச்சுருக்கேன். இதை விட உங்களுக்கு குறைய போடணும்னா நீங்கள் போடலாம். பட் எனக்கு இதுக்கு நிறைய வெங்காயம் விருப்பம். ஸோ அதில் தான் நிறைய வெங்காயம் போடுறேன். இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது. நான் 4 சின்ன பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்ன வட்டியிருக்கேன். உங்களோட உரைப்பை பார்த்து நீங்கள் போடுங்க. இதில் வந்து நான் ஒரு பெரிய தக்காளி பழத்தை பாதி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். இல்லாட்டிக்கு 75 கிராம் வருது. எடுத்துட்டு நல்லா நீட்டாக வெட்டிட்டு அதை 2 வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் போடுறேன். இப்படி இதை போட்டு வச்ச பிறகு இதை நான் தூக்கி செப்பரேட்டாக வைக்கிறேன். வச்சுட்டு இதில் வந்து தயிர் இருக்குது. ஆனால் இது உங்களுக்கு வந்து ஆப்ஷனல், நீங்கள் தயிர் போடாமல் செய்யலாம். ஆனால் நான் போட்டு செய்கிறேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து 5 டேபிள் ஸ்பூன் தயிர், எல்லாட்டிக்கு 75 மில்லிலிட்டர் தயிர் இருக்குது, பிளெயின் தயிர். ஸோ இந்த தயிருக்கு வந்து இதில் வந்து நறுவல் அரைச்ச காஞ்ச மிளகா பவுடர் இருக்குது, 2 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். நீங்கள் உங்களோட உரைப்பை பார்த்து சேருங்க. இதில் வந்து சீனி இருக்குது. நான் 1/2 டீஸ்பூன் சீனி சேர்க்குறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேருங்க. பட் நான் வந்து 1/8 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட சேர்க்குறேன். ஸோ ஆக்சுவலி வந்து இந்த சாஸை நான் செப்பரேட்டாக செய்கிறேன். எக்ஸாம்பிள் காட்டுறது தான். இப்போ நீங்கள் வந்து உடனே இந்த சாலட்டை சாப்பிட போகிறீங்கன்னு சொன்னால் இந்த சாஸ் எல்லாம் நீங்கள் அதில் சேர்த்து செய்யலாம். நான் செப்பரேட்டாக உங்களுக்கு செய்து காட்டுறேன்டா. நீங்கள் வந்து உடனே சாப்பிட போகிறீங்களா, கொஞ்சம் லேட்டாக சாப்பிட போகிறேன்னு சொன்னால் தக்காளி பழத்தையும் போடாமல் நீங்கள் வந்து இந்த சாஸை வந்து நீங்கள் சாப்பிட்ற நேரம், ரெடியான நேரம் இந்த சாஸை விட்டு செய்தீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து லைம் அல்ல லெமன் ஜூஸ் வந்து புளிஞ்சு விட போகிறேன். இப்போ இந்த லைம் ஜூஸையும் இதில் புளிஞ்சு விடுறேன். லைம் ஜூஸ் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க. நான் இப்போதைக்கு ஒரு அரைவாசி புளிஞ்சிருக்கிறேன். இப்போ இது பார்த்துட்டு விடலாம் வேணுமெண்டா. ஸோ இப்போ இருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு நல்லா இன்னும் கொஞ்சம் லைம் ஜூஸ் சேர்க்கணுமாண்டு. பட் நான் போட்ட உப்பும் லைம் ஜூஸும் தாராளமாக காணும். ஸோ இந்த இருக்குது நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இந்த சாலடை வந்து நான் உடனே மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணி வச்ச கர்ட் மிக்ஸ் இப்போ விடுறேன். நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நான் இதுக்கு கரண்டி வைக்காம தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இல்லாட்டிக்கு கத்திரிக்காய் எல்லாம் வந்து உடைஞ்சிடும். ஸோ நான் ஒரு டொங்கால் வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ நீங்கள் சாப்பிட ரெடியாகிக்க இதை செய்து எடுத்தீங்கன்னா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கத்திரிக்காயில் நான் செய்கிற சம்பல் செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது கத்தரிக்காய் பொரிச்ச சம்பல் செய்து முடிஞ்சது. அந்த மாதிரி வந்திருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உடனே வந்து சர்வ் பண்ணிக்கு வந்து நீங்கள் உடனே சாப்பிட போகிறோன்னு சொன்னால் அந்த வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணின்னு சொன்னால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். கத்தரிக்காய் சம்பல் வந்து உங்களுக்கு மிஞ்சிட்டுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வைக்கலாம். ஸோ இந்த இருக்குது சூப்பர். அந்த மாதிரி டேஸ்டாக இருக்குது. புளி, உப்பு, இந்த கர்ட், இந்த நாங்கள் போட்ட தயிர் எல்லாமே நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்குது. இந்த இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டாக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை சுட சுட வந்து சேரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், பாய் பாய்.